என்ன பிரவீன், இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இந்நேரம் ரூமில் தானே இருப்பீங்க, இங்கே வந்திருக்கீங்களே, என்னாச்சு? அது என்னன்னே தெரில பவி. நீ ஃபுல்லாக உன்னை ஆஃபீஸில் தான் பார்த்தேன். இருந்தாலும் ரூமுக்கு போனாலும் உன்னோட ஞாபகமாகவே இருக்குது. அதே உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு முடியாது. அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. அப்படிலாம் என் நினைப்பு வராது. திடீர்னு இன்னைக்கு மட்டும் என்ன இவ்வளோ பாசம் பொத்துக்கிட்டு வருது? இவ்வளோ நாள் அப்படிலாம் ஒன்றும் தோணல. எனக்கு என்ன வேலை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு ரூமில் தானே போயிருந்தீங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு? இன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, என்னாச்சு? என்ன பவி, உன் விஷயத்தில் நான் பொய் சொல்லுவேனா? என்னை போய் பொய் சொல்கிறோங்கிற நம்ப நிஜமாக தான் என்னன்னே தெரியல, என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிற. ஓ அப்படியா? அப்புறம் என்ன பவி, நான் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்படியா நொப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஃபீல் பண்ணி உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்தா இப்படி நோஸ் கட் பண்ணுறது தெரியுமா? போ, இதுக்கு தான் நான் வர்றதே இல்லை. நான் எது சொன்னாலும் பொய்ன்னு சொல்லுவேன். இல்லை இல்லை, நீங்கள் அப்படி வந்த மாதிரி தோணலை. வேற ஏதோ பிளானில் வந்த மாதிரி இருக்கு, அதனால தான் நான் கேட்டேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. வேற பிளானா? என்ன பிளானு? ஏய், தெரியாத மாதிரியே நடிக்காத சரியா? இப்போ எதுக்கு இங்கே வந்த நீ? இல்லடி செல்லம், பிரீத்தியும் இல்லை, ஊருக்கு போயிருக்கா. நீ தனியாக தானே இருப்ப ரூமில், உனக்கு பயமாக இருக்கும்ல. உன் துணைக்கு நான் வேணாமா? அதனால தான் வந்தேன். நீ எப்படி என்னை கூப்பிட மாட்டேன்னு தெரியும். நீ பயப்படுவில்ல, நைட்டு பூரா தூங்காமல் கிடப்ப. நீ பயந்தா என் மனசை தாங்குமா? எனக்கும் தூக்கம் வராது. அதே உன் கூட இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கலான்னு வந்தேன். ஐயோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்புப்பா. ஏன் சரிப்பட்டு வராது? உனக்கு தனிக்கு தானே வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும்லாம் இல்லை சரியா? நான் நைட்டு மட்டும் இருந்துட்டு காலையில் எழுந்தோடனே யாருக்கும் தெரியாமல் ஓடிடுவேன். நீ பிரீத்திட்ட கூட சொல்லாத. இல்லை வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் போங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னேன்னா எனக்குலாம் பயமே இல்லை. நானே பயப்பட மாட்டேன். சின்ன வயசுல நானா தனியாக இருந்திருக்கேன். எங்கள் அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. விட்டுட்டு உங்கள் அம்மா பகலில் தானே போவாங்க. பகலில் தானே தனியாக இருந்திருக்க. நைட்டு இருந்தது இல்லை. நீ பயப்படுவா கண்டிப்பாக. 9 மணிக்கு மேலே அண்ணேன்னு வச்சுக்க, எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்படியே நாய் கொள்ளச்சா கூட பேய் வர மாதிரி இருக்கும். நீ கண்டிப்பாக பயப்படுவ. அதுக்கு உன் துணைக்கு வந்து என்னை வச்சுக்க, என்னை அனுப்பிச்சி விட்றாத. நான்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். பகலாக இருந்தானே நைட்டாக இருந்தானே நானா சிங்கப்பேன். நானா பயப்பட மாட்டேன். எதுக்கும் பிரீத்தி இல்லைன்னா எனக்கு தனியாக இருக்க தெரியாதா? நான் இருந்துப்பேன். போங்க. நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹலோ மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா? எங்கள் அம்மா என்னை அப்படி வளர்த்துருக்காங்க. நான் ஒன்றும் நினைக்கலைப்பா. நான் எந்த நேரத்துலையும் சொல்லல. எனக்கு பயம்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நான் போக சொல்கிறேன். வேற ஒன்றும் நான் நினைக்கல. உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை, அதனால தான் என்னை இருக்க வேணாங்கிற. என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. என் மேலே எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. சரி, அப்புறம் என்ன? கொஞ்ச நேரம் வரைக்கும் இருந்துட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் போகிறேன். உன்னை தூங்க வச்சுட்டு போகிறேன். ஓகேவா? இல்லை வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் கிளம்புங்க. எனக்கெல்லாம் பயமா இல்லை. பயமாக இருந்தால் நான் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன். சரிடி, கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போகிறேன்டி. வந்துட்டு வந்தோடனே இப்படி பத்துற. என்ன பேசணும்? பேசுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம். என்ன செல்லம் சொல்கிற? நம்மக்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? என்னதான் பேசணும் தெரியாது. இருந்தாலும் நம்மளை விட்டா மணி கணக்காக பேசிக்கிட்டு இருப்போம்ல. இப்போ மட்டும் பேசுறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையா? உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. என்னையே துரத்துக்குள்ளே நீ குறியா இருக்க. அப்படியெல்லாம் இல்லை பிரவீன். நீங்கள் முதல்ல தள்ளி போகிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் எதுக்கு தான் இந்த நேரத்தில் வருவீன்னு தெரியாது. நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணல. பயமாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். நீங்கள் எதுக்கு சும்மா இப்போ வரீங்க? என் பொண்டாட்டியை பார்க்க நான் வரேன். என்னையா இருக்கு கேள்வியப்பா? உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதை ஒத்துக்கவே சும்மா இனி போன்னு விரட்டுறதுலே நிற்கிறேன். ப்ளீஸ் பிரவீன், இப்படிலாம் பக்கத்தில் நிற்காதீங்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல தள்ளி நின்று எதாச்சும் பேசி தீர்த்துக்கலாம். நான் அப்படி தான் நிற்பேன். ஏன், உனக்கு என்ன பண்ணுது? ஒரு மாதிரியா இருந்தால் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி நான் வெளியே நிற்கிறேன். அதை விட்டுட்டு சும்மா ஏனதானு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லக்கூடாது சரியா? ஆமாம், ஒரு மாதிரியா தான் இருக்குது. இப்போ என்ன சொல்லிட்டல, தள்ளி நில்லுங்க. ஓ, அப்படி போகுதா கதை? இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லடி, நீ வேற தனியா இருக்க, நானும் உன்னைய பார்க்க வந்திருக்கேன். அதனால என்னப்ப? ஒரே ஒரு தடவை. என்ன ஒரே ஒரு தடவை? இழுவையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் போய் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. நான் எவ்வளோ அழகா மூடு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போதான் தூக்கம் வருது அது வருதுன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பேசும்போது ஃப்ளோவாக பேச விடுறியா? இல்லைப்பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா, அதனால தான்ப்பா சொன்னேன். என்னன்னு வேமா சொன்னாதானே தேவையில்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க வேணாமா? காலைல அப்புறம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். பிரீத்தி இருந்தாலும் வேலை போயிடுவா, அவளும் இல்லை. என்ன ஏதுன்னு நீங்கள் சீக்கிரம் சொன்னாதானே? சரிதா, நீ போய் தூங்கு. நான் ஒன்றுமே சொல்லவில்லை. என் மூடு அப்படியே கெடுத்து விட்டுட்டேன். என்ன பிரவீன், கோச்சுக்கிட்டீங்களா? இல்லைம்மா, நான் எதுக்கு கோச்சுக்க போகிறேன்? நீ என்ன தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டே இல்லை, போய் தூங்கு போ. என்னமோ கேட்டீங்க, பாதியிலே போறீங்களே, அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். என்னமோ கேட்டீங்களே, என்ன வேணும்? நான் ஒன்றும் கேட்கல தாயி. நான் பேச வந்த மூடே ஸ்பாயில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். எவ்வளோ மூட அழகாக ஆசையாக வந்தேன். நீ என்ன பண்ண? தூக்கம் வருதுன்னு சொல்லி என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். இல்லை பிரவீன், சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். கோச்சுக்கிட்டீங்களா? நீ விளையாட்டுக்கே பண்ணிக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். உனக்கு தூக்கம் வருதுல, போய் தூங்குப்போ. உனக்கு பயமாகவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நான் எதுக்கு? நான் இருந்தால் உனக்கு டிஸ்டர்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தூங்க கூட முடியல நிம்மதியாக. நான் கிளம்புறேன்.
சாரி பிரவீன். சும்மா விளையாட்டுக்கு என்ன சொல்கிறேன் பாப்பா பண்ணி நீ என்னமோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டியே. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமாயிரு. ஐயோ நிஜமாவே பிரவீன் கோச்சிட்டு போயிட்டாரா? நான் சும்மா விளையாட்டுக்கு அவரை கடுப்பேற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் பண்ணேன். சீரியஸாக கோச்சிட்டு போயிட்டாரே, நீ திரும்பி வர மாட்டாரா? என்ன பண்ணுறது? சத்த நேரம் பேசிட்டு இருந்து அனுப்பிச்சி விடலாம்னு பார்த்தேன். நான் பார்க்குற வேலை இருக்கே, தூக்கம் வருதுன்னு சொல்லி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். நீ கூப்பிட்டாலும் வரமாட்டாரே. இப்போ என்ன பண்ணுறது? தூக்கம் வருது, ஆனால் தூங்க பயமாக இருக்கே. நான் வாட்டுக்கு வீராப்பா தூங்கலாம் பயமாக இல்லைன்னு சொல்லிவிட்டேன். இப்போ லைட்டாக பயமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்து பேய் படம் பூரா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. தெரியாதனமாக அனுப்பிச்சி விட்டுட்டேனே. நான் தூங்கினதுக்கப்புறம் போக சொல்லியிருக்கலாம். தெரியாதனமாக அனுப்பிச்சி விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. பிரவீன் நான் சொல்லாமலே வந்தார். பேசாமல் இருக்க வச்சிருக்கலாம். என் வாய் சும்மா கிடக்க மாட்டேங்குது. வாயில் தான் எனக்கு சனி. இன்னைக்கு பூரா நான் சிவராத்திரி தானே தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். விளையாட்டுக்கு தானே பிரவீன் சொன்னேன். எதுக்கு பிரவீன் இப்படி போனேன்? வேணும்னே பண்ணுற பற்றியா? நான் பேய்ட்டு அடி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? பேயெல்லாம் வராது. இந்த ரூமில் பேய் வரப்போகுது. வீடு அதுகள்லாம் பரவாயில்ல, தூக்கு போட்டு சவாக அந்த மாதிரி சவாக அதெல்லாம் வருவாங்க. இங்கே ரூம்ல எல்லாம் யாரும் சாக போகிறேன், அதனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்துருச்சுன்னா, தூங்கும்போது கழுத்து நடிச்சு கொண்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? பிரவீன் எதுக்கு பிரவீன் போனேன்? என்ன செல்லம், என்ன எதுவும் நினைச்சியா? ஏதோ நினைச்ச மாதிரி இருந்துச்சு, நினைச்சே நினைக்கலையா? பிரவீன் நான் நினச்சோம்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ புலம்பிக்கிட்டு இருந்தது வெளியில கேட்டுச்சு, அதனால வந்துட்டேன். நீ மனசுல நினைக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் எனக்கு என்ன மந்திரவாதியா நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? அப்போ நீங்கள் போகலையா? கோச்சிட்டு போகிறோன்னு வேமா வீராப்பா போனியா தூக்கம் வருதுன்னு? அப்போ இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆமாம், நீ போன்னு சொன்னால் உடனே போயிடுவாங்களாக்கும். அதெல்லாம் போக முடியாது, எப்படியும் பயப்படுவேன்னு தெரியும். அதனால தான் இங்கனே நின்று நீ உடம்புறத பார்த்தே இன்னும் ரொம்ப பயந்துட்ட போல அப்படின்னு தான் வந்தேன். ஆமாம் பிரவீன், எனக்கு என்னமோ சொல்லும் போது நல்லா தைரியமாக நான் பாட்டுக்கு தூங்கிட்டு வந்து தோணுச்சு. அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நினச்சா பார்த்த பேய் படம் பூரா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது தெரியுமா? பேய் படம் பிடிக்கும், நல்லா பார்ப்பேன். ஆனால் அந்த கரண்ட் இல்லாதப்ப யாரும் இல்லாதப்ப அந்த ஞாபகம் வந்து தொலையுது. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் வந்து நீ தான் என்னமோ விரட்டி விட்ட. சாரி பிரவீன், இனிமேல் விரட்ட மாட்டேன். இங்கே இருங்க, நான் தூங்கினதுக்கப்புறம் வேணா போங்க. ஏன் இங்கேயே தூங்கினா என்ன, தூங்கக்கூடாதா? இங்கே தூங்கலாம் தான், அது நல்லா வருமா? சரியாக வராது, அது வேறு மாதிரி முடிஞ்சு போயிடும். நீ பாட்டுக்கு தூங்க போற, நான் பாட்டுக்கு தூங்க போறேன். இதில் என்ன வேறு மாதிரி முடிவு இருக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நான் அவளை கெட்ட பையன்லாம் இல்லை, சரியா? அதே மாதிரி நான் அவளை நல்ல பையனும் இல்லை. பக்கத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா படுத்து தூங்க. ஏய், இப்போ நீ என்ன சொல்ல வர? நல்ல பையனா கெட்ட பையனா? அது நேரத்துக்கு தகுந்த ஆப்பில் மாறிக்கும். நல்ல பையனாகவும் இருப்பேன், அதே சமயத்தில் கெட்ட பையனாகவும் மாறுவேன். அப்போ வேணாம், நான் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் போயிருங்க. நீ போயிடுவேன், நான் எப்படி நம்புறது? நீ போகலைன்னா ஒரு வேளை நான் தூங்கினேன்னா எனக்கு இடையே விழுந்தாலும் தெரியாது. அப்போ ஓகே, அது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. எதுக்கு உங்களுக்கு வசதியாக போச்சு? இல்லடி, நீ தூங்கினதுக்கப்புறம் உனக்கு பேய் வந்தாலும் தெரியாது, பூதம் வந்தாலும் தெரியாது. நான் பாட்டுக்கு போயிடுவேல்ல, அதை சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் வேற எதுவும் நினச்சிக்காத. சரி சரி, நான் தூங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக போயிடுவீங்களே. அப்புறம் போகாம இருந்து என்னை ஏமாற்றக்கூடாது. ஏதாச்சும் சீட்டிங் பண்ணது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் கொலகாரி ஆயிருன்னு சொல்லிட்டேன். கொலகாரி ஆகிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னில்ல, தூங்கு. தூக்கம் தான் வந்துச்சு, நீங்கள் வரும் தூக்கம் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாமே. என்னத்த பேச போகிறோம்? தூங்கு, தூக்கம் வருது, காலைல பேசிக்கலாம். நாளைக்கும் வரதானே போகிறேன். அவள் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும்? டெய்லி நைட்டு பேச தானே போகிறோம். மெதுவாக பேசிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நாளைக்குமா? அவள் நாளைக்கு நைட்டில் வந்துடுவா. நைட்டு வந்துடுவாளா? வரக்கூடாதே. ஏன் வரக்கூடாது? அவளை நான் கிளம்பி வர சொல்லிட்டேன். அவள் நாளைக்கு நைட்டு மத்தியானமே வந்துடுவா. அதனால இன்னைக்கு ஒரு நைட்டு தான். நீங்கள் ரொம்ப மனசில் ஆசை வளர்த்துக்கிறாதி, பொசுன்னு போயிடும். என்னடி இப்படி சொல்கிற? நான் ஒரு கணக்கு போட்டு வச்சா நீ ஒரு கணக்கு போடுறியா? பார்த்துக்கிறேன்டி. இன்னைக்கு தூங்கினதுக்கப்புறம் உனக்கு இன்னுமே தெரியாது. நான் சொல்கிறேன் இரு, பேயை பிடிச்சி வந்து உன் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு போகிறேன். அதான் நீங்கள் இது பக்கத்தில் படுத்து கிடக்குறீங்களே, அப்புறம் எதுக்கு வேற போய் ஒரு பேயே போதும். இருந்தாலும் ரொம்ப கொழுப்பு தாண்டி. பின்ன என்ன பண்ணுறது? இந்த கொழுப்புலேன்னு உங்கள்ட்ட எல்லாம் பழிச்சிக்க முடியுமா? உங்கள்கிட்ட உங்கள் தங்கச்சிட்டையும் குப்பை கொட்ட முடியுமா? நான் பாத்தியா, அவள் இருக்கும்போது எப்படி பேசிட்டு அவள் இல்லாதப்ப எப்படி பேசுற? இரு, அவள் வரட்டும், போட்டு கொடுக்குறேன். பார்த்துக்கலாம். பிரீத்தி நான் சொல்கிறதான் கேட்பா, நீங்கள் சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டான். அப்படியா? பார்ப்போம் என் தங்கச்சி யார் சொல்கிறத கேட்பான்னு. சரி, சும்மா தந்தானு பேசிக்கிட்டே இருக்காது. எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு காலையில் வேலை வெட்டி இருக்காது, நீங்கள் லேட்டாக கூட வருவீங்க. எனக்கு அப்படி இல்லைப்பா, சீக்கிரமே எந்திரிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நான் தூங்கினதுக்கப்புறம் போயிருங்க. போகாமல் இருந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் போகிறேன்னா போடலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ மறுபடியும் முழிச்சா பார்க்க போகிற. நீ பேசு, நீ என்ன பேசணும் பேசு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் எப்போ கிளம்புறாங்க கிளம்புங்க, நான் தூங்குறேன். நீங்கள் தூங்குங்க மேடம், நான் போகிறேன். அக்கா, என்னக்கா பண்ணுற? சாப்பிட்டியா? வாடி, இந்த அதையும் இருக்கேன். காசுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. மண்டபத்துக்கு வேறு கொடுக்கணுமேடி நாளைக்கு. கேட்டால் என்னடி பண்ணுறது? ஃபோன் அடித்தாங்க, நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அதான் ஃபோனும் எடுக்கலை. ரொம்ப நம்பிக்கையாக போய் கேட்டோம், அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி ரொட்டேஷன் விடுறவோ கொஞ்சம் கூட கையில் காசு இல்லாமல் இருப்பாங்களா? நம்பவே முடியலை. எனக்கும் அதாக்கா தோணுது. அவர் என்னமோ வேணும்னே சொன்ன மாதிரி தான் இருக்குது.
அவங்க காசுடி, அவங்க பிடிச்சவங்க கொடுப்பாங்க, பிடிக்கலைன்னா இருப்பாங்க. யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. நம்ம போய் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்க முடியுமா? நம்ம காசா? நமக்கு சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களே தர மாட்டேங்கிறாங்க. வட்டிக்கு விடுறவங்க அவங்களுக்கு தோன்றவங்களுக்கு தான், நம்பிக்கையானவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அவங்களையும் சொல்ல முடியாது. சரிக்கா, இன்னைக்கு இன்னைக்கு நீ போக முடியாது. நாளைக்கு என் செயின் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நான் காசு தரேன், நீ அட்வான்ஸ் கொடுத்துரு. நீ வாட்டுக்க நாங்கள் தள்ள மண்டபம் வேணாம்னு தான் சொல்லிடாத, சரியா? அதே சௌகரியமாக இருக்கும் 2 பேர் சேர்த்து பண்ணுறனால. இல்லடி, நீ வச்சிருக்கதே அந்த ஒரு செயின் தான். எங்கேயாச்சும் நல்லது கெட்டதுக்கு போகிறதுனா அதை ஒன்றதையும் போட்டுக்கிட்டு போகிற. அதையும் நீ கொண்டு வச்சுட்டு இது பண்ணினா என்ன பண்ணுறது? சொந்தக்காரங்களே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ ஏன்டி அதை வச்சுக்கடி? ஒரு செயினும் ஒரு தோடும் தான் வச்சுருக்க, அதையும் கொண்டு வச்சுட்டீங்கன்னா அப்படி நீ என்னத்தை போட்டுக்கிற? இதில் என்னக்கா இருக்குது? ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுன்னு தங்கம் வாங்கி வைக்கிறோம். அது கூட உதவலைன்னா அப்புறம் தங்கத்துக்கு என்ன மதிப்பு சொல்லு? இப்போ தான் கவரிங் செயினா அழகழகாக விற்கிது. தங்கத்தை விட அதுதான் சூப்பராக டக்கராக இருக்குது தெரியுமா? அதை வாங்கி கொஞ்ச நாள் போட்டுக்கிறேன். நீ கொஞ்சம் நாளில் திருப்பி தர மாட்டியா என்ன? திருப்பி தந்துடுவேண்டி. எவ்வளோ நாள் ஆகுதோ தெரியுதுல, சொல்ல முடியாதுல்ல. உனக்கும் ஆத்திரம் அவசரம் இருக்கும், ஏதாச்சும் ஒன்றுனா கொண்டு வச்சுக்கலாம். இதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ என்னடி பண்ணுவ? அதான் எனக்கு சங்கட்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த அவசர அவசரமும் இல்லை. எனக்கு நீ எதுவுமே பண்ணது இல்லையா? எப்பாவது காசு கேட்டாலும் யோசிக்காமல் எடுத்து தருவேன். அதனால உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பண்ண மாட்டேனாக்கா? என்னை வேறு யாரோ மாதிரி தானே பார்க்குற நீ? இவ்வளோ நாள் பழையும் உன் குடும்பத்தில் ஒருத்தி என்னை நினைக்கவே இல்லை. நினச்சிருந்தா சரி தான்னு சொல்லியிருப்பீல்ல உரிமையா? அப்படிலாம் இல்லடி, உனக்கு சிரமம் எதுக்கு அதான் பார்த்தேன். 4 இடத்துக்கு போவேன் வருவேன், நீ என்ன வீட்டிலேயே இருப்பேன். நானாச்சும் எங்கேயும் போக மாட்டேன். ரொம்ப நீ 4 இடத்துக்கு போகிற ஆள் வர ஆள். கழுத்து மொட்டை கழுத்தை போனால் நல்லா இருக்குமா? கவரும் செயின் போட்டால் அதுக்கு வேறு மாதிரி பேசுவாளுங்க. அதுக்கு தான் யோசிக்கிறேன். மற்றபடி என்ன, நீ எப்போவுமே என் கூட பிறந்த பிறப்பு மாதிரி தான். அப்புறம் என்ன, உன் அக்காவோ தங்கச்சியோ கொடுத்தா வாங்கிப்பியல்ல, அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிக்க, சரியா? நாளைக்கு 2 பேரும் போவோம், போய் வச்சுட்டு வந்துடலாம். சரிடி, இவ்வளோ தானே சொல்கிற. இதுக்கு மேலே வேணான்னு சொன்னாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சரி நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நான் திருப்பி தரும்போது தாண்டி திருப்பி தருவேன். நீ ரொம்ப அவசரம்னா நான் என்னடி பண்ணுறது? வேறு எங்கேயாச்சும் கடனை வாங்கி தான் திருப்பி தரணும். அப்படிலாம் நான் ஒன்றும் அவசரப்படுத்த மாட்டேன், சரியா? அப்படியே ரொம்ப எமர்ஜென்சினாலும் ஒரு தோடு இருக்குல்ல, அந்த தோடு இருக்கு. தங்கம்னு அது ஒன்று இருக்குல்ல, பார்த்துக்கலாம் விடு. சித்தி, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ரொம்ப பெரிய டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனா, நல்லா இருக்கியா? என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க? இந்த மாதிரி டயத்தில் அலையக்கூடாதுல்ல. இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? அதானே, எதுக்குமா இப்போ வந்த? இந்த மாதிரி நேரத்துலலாம் அலையக்கூடாதுமா. ஒரு 5 மாதம் வரைக்குமாச்சும் நல்லா இருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மாசமாக இருக்கவங்களாம் யாரும் வேலைக்கே போகிறது இல்லையா? வண்டியில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எதுலேயே போகிறாங்க. இந்த காலத்தில் போய் இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிய? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எதுவும் நடக்காது. கடவுள் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் ஃபோனே எடுக்க காணோம். சரி என்னமோ எதுன்னு தெரியல. பவி கல்யாணம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கா. காசுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்களோ என்னன்னு தெரியல. அதனால தான் வந்தேன். காசு தாம்மா ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் வர சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்தா காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியலை. அதான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் கமலா ஜெயினை வச்சுட்டு கொஞ்சோண்டு காசு தரணுன்னா நாளைக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாம்மா. உனக்கு தான் தாலி செயின் எடுக்க எல்லாமே உனக்கு கூப்பிடணும் தான். இப்போ எதுக்கு நீ வந்த? அப்புறம் அலைச்சல் வேறு இருக்குல்ல. என்ன அலைச்சல் இருக்க போகுது? என் தங்கச்சி கல்யாணம் நான் பார்க்கறது இல்லையா? காசுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு எதுக்கு நீங்கள் போய் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு யாவுமாவே இல்லையா? என்றெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. நான் உங்கள் பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீல்ல, அப்படி நினைக்கவே இல்லையா? நீங்கள் நினச்சிருந்தா என்ற ஒரு வார்த்தை காசு கேட்டிருப்பீல்ல. உங்களுக்கு நிறையாலாம் கேட்க வேணாம், என்னால் முடிஞ்சதை நான் தந்திருப்பேன்ல. இல்லைம்மா, கேட்கலாம் தான். நீனே கஷ்டப்படுற. நீ என்ன அவ்வளோ வசதியாகவா இருக்க? ரொம்ப வசதியாக இருந்தால் கூட உன்ட்டு கேட்டிருப்பேன், தயங்க மாட்டேன். என் பிள்ளைகிட்ட கேட்குறதுல எனக்கு என்ன இருக்குது? நீனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்க. இப்போ ஹாஸ்பிட்டல் செலவு வேறு இருக்குது. ஓயாமல் ஹாஸ்பிட்டல் போகணும், அது செலவெல்லாம் இருக்குல்லம்மா. அப்புறம் இன்னும் செலவு, குழந்த பிறந்தா ரொம்ப செலவு இருக்குது. அதனால தான் உன்ட்ட கேட்கல. இல்லைன்னா உன்ட்ட கேட்குறதுக்கு என்ன? சிவாட்ட தான் கேட்போம் பார்த்தேன், அவன்கிட்ட கேட்கல. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு போகிறேன். என் தங்கச்சிக்கு நான் ஏதாச்சும் சின்னம்மா கூட செய்ய மாட்டேனா சித்தி? என்னை வேற்றுமையாக தானே நீங்கள் பார்க்குறிய? என்ன மீன் அப்படி பேசுகிற? அன்றைக்கி சிவாவும் வந்து அப்படி பிடிச்சி திட்டிட்டு போனாப்புல. நீனு இப்போ வந்து இப்படி பேசுகிற? உன்ட்ட கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நடந்ததே உனக்கு தெரியும்ல. மீனாக்கு தெரியுமா? யார் சொன்னது? நீங்கள் தான் சொல்லவே இல்லைல்ல. கமலாக்கா தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அவங்க தான் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு தானே நீங்கள் எங்கள்கிட்ட கேட்காம இருக்கீங்க. நீங்கள் எதுக்கு அந்த காசை கொண்டு திருப்பி கொடுத்தீங்க? அவங்க வந்து கேட்டால் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்களா? அப்பா தானே உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. நீங்கள் அப்பாவை கேட்டுக்கிட்டுல கொடுத்துருக்கணும். நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு தான் உங்களுக்கு திட்டலான்னு ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் எடுக்கலை, தப்பிச்சுக்கிட்டே. இல்லைம்மா, அது சங்கட்டம்மா. நம்ம நல்லா அங்கே அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரக்கூடாதுல்ல. நீயும் போயிடுவேன், நானும் கிட்ட வந்துடுவேன். அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே ஒன்றா இருக்கிறவங்க. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதுவும் இந்த வயசில். நீங்கள் அவங்க சண்டை போடாமல் நல்லா ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கலையே. காசுன்னு அழைகிறாங்க. அப்பாலாம் அப்படி இல்லைம்மா, அம்மா மட்டும்தான் அப்படி. அதுவும் சேர்த்து வைக்கணும்ல பிள்ளைகளுக்கு, அப்படி தானே நினைக்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுல்ல.
எது சொன்னாலும் அவங்கள விட்டு கொடுக்காம பேசுங்க. அப்பாவே நான் தப்பு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அப்பா மேலேயும் தப்பு இருக்குது. நல்லா கண்டித்து வச்சா தானே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. மறுபடியும் அவங்க போக்குக்கே விட்டால் இப்படி தான். சரி, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்த மெனக்கிட்டு? ஏதாவது சொல்லியிருந்த ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் வந்து பார்த்துருப்பில்ல. இந்த நேரத்தில் அலையக்கூடாது. மற்றவங்க வேலைக்கு போகிறான்னா உன் சுச்சுவேஷன் அப்படி, உனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. எல்லாம் நல்லா தானே அமைஞ்சிருக்கு. நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்தாவினே. 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்க போது பார்த்து பதானமாக இருக்க வேணாம். நீ வாட்டுக்கு எனக்குன்னு இப்படி வர. இல்லை சித்தி, இங்கே ஒரு ஸ்கேன் எடுக்க வந்தோம். அப்படியே இங்கே வீடு பக்கம் தானே, உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன். நீ மட்டும்தான் வந்திருக்க, மாப்பிள்ளை வெள்ளையா தனியாக வந்த? இல்லை, ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் கூட தான் இருந்தார். அப்புறம் வேலை வந்துருச்சுன்னு போயிட்டாரு. நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காட்டை பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏமா உடனே போகிறேன்? அவரும் தான் இல்லை இருந்த 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல. இல்லை சித்தி, அம்மாவை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. வர ஏதாச்சும் நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சொல்லி நம்ம மட்டும் கிளப்பி விட்டுது. இங்கே இருக்கேன்னா இருக்கு, இங்கே இருந்தால் அதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லும். அதனால தான் நான் சத்த நேரம் இங்கே இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். நான் அங்கே போய் இருந்தால் நிம்மதியாக இருப்பேன். என் மாமியார் இப்போ முன்ன மாதிரி இல்லை, நல்லா தாங்குறாங்க. அவங்க எவ்வளவோ பெட்டர். சித்தி, இந்தாங்க, இதில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் கொடுத்த வீட்டில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னாலும் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் தெரியட்டும். அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி கொண்டு கொடுத்தியே, அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். இல்லைம்மா, இவ்வளோ பணம் எதுக்குமா? உனக்கு 1008 செலவு இருக்குமா? இனிமேல் தாம்மா உனக்கு செலவு அதிகமாக இருக்குது. நீ வச்சுக்க, நான் காசுக்கு பார்த்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, இந்த காசை நீங்கள் வாங்கலை இல்லை திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் நான் பேசவும் மாட்டேன், கல்யாணத்துக்கு வர மாட்டேன், எதுக்குமே வர மாட்டேன். அதே மாதிரி தான் சிவாவும் இதில் 50,000 கொடுத்தேன். என்னோட 50,000 அவன் 80,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டான். 2 சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். இல்லைம்மா, உங்களுக்கே செலவு இருக்குல்லம்மா, அதாம்மா யோசிக்கிறேன். அம்மா ஏதாச்சும் சொல்லுவான்னு தானே யோசிக்கிறியே? அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியட்டும், ஏதாச்சும் சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். நான் வாங்கி விட்டுருவேன். நீங்கள் முதல்ல பிடிங்க. ஏன்க்கா கோமதி அக்கா, மீனா தான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, நீ வாங்கிக்கிறதுக்கு என்ன? அவங்க தங்கச்சிக்கு அவள் செய்கிறா, ஏதாச்சும் செய்யணும்னு பிள்ளைக்கு நினப்பு இருக்காதா? கஷ்டப்படும் போது கொடுக்குறதுக்கு தானே சொந்த பந்தம் இருக்குது. அவள் அம்மா பண்ணுறதுக்காக இவள் கொடுக்குறதே வாங்காமல் விட்டுருவியா? அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே. அவங்க அம்மா சொல்லவும் திருப்பி கொண்டு கொடுக்கவும் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கவே, நீங்கள் போய் கொடுத்து ஓட்டே கேளுங்கன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடு. அப்போதே மறுபடியும் வந்து ஒன்று ரொம்ப வைக்க மாட்டாங்க. நல்லா சொல்லுங்கள் கமலாக்கா, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பயந்துக்கிட்டு இருந்தால் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. இந்தாங்க பிடிங்க முதல்ல. இல்லைம்மா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. திட்டுனாங்கன்னா போச்சு. உங்களுக்கு என்ன பயமாக தானே இருக்குது? நானே போய் சொல்லிடுறேன், வேறு யாரும் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம். நானே சொல்லி நான் ஒரு கலட்டு விட்டுட்டு போகிறேன். உங்கள்கிட்ட வந்து கேட்கவே மாட்டாங்க. சரி இருமா, சாப்பாடு செய்கிறேன். சித்தி, மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் கையால் எனக்கு மீன் வாங்கி மட்டும் சமைச்சு வைக்கிறீங்களா? நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றேன். சரிம்மா, மீன் குழம்பு தானே, கடை கூட கிடக்கும், ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்திருக்கும். நான் போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போகிறதா அம்மா போய் பார்த்துட்டு சாப்பிடாம வந்துடு. நான் இங்கே உனக்காக குழம்பு வச்சு வச்சுருப்பேன். மீன் குழம்பு உங்களை வைக்க சொல்லிட்டு நான் அங்கேயே சாப்பிட்டு வரேன்னா, அதுவும் அம்மா கையால் எனக்கு வேணவே வேணாம். இப்போ உங்கள் கையால் சாப்பிடணும் போல் இருக்குது. குழம்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு வறுத்து தெரியலாம். இங்கே அத்தைகிட்ட கேட்டால் வறுத்தே தரமாட்டாங்க. வறுத்ததெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. உனக்கு 2 பீஸ் தான், ஓகே? சரிங்க சித்தி, 2 பீஸ் தெரியல, எனக்கு அதுவே போதும். என்னம்மா இப்படி உட்காந்துருக்க? வாடி, என்ன இந்த பக்கம் வர? பிள்ளைங்க எப்போ வந்தால் எப்படி இருக்கேன்னு கேட்கல, என்ன இந்த பக்கம் வந்து வரேன்னு கேட்குற. என்னன்னு கேட்க தோணும். வந்தவ வீட்டுக்குள்ள நேரம் வரணும். அங்கே போய் உங்கள் சித்திக்காரியை பார்த்துட்டு வரியாக்கும். அப்படியே அப்பன் புள்ள எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. நீங்களாம் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டிய. அன்னைக்கு கோயிலில் தான் உனக்கு படித்து சொல்லிட்டு வாரு. அப்படி இருந்து உன் புத்தி போதா? எதுக்கு பண்ணி எங்கே போயிட்டு வர? ஏன் கண்டிப்பாக உன்ட்ட சொல்லணுமா? ஆமாம், கேட்குறல்ல, சொல்லு. ஏன் அப்பா இல்லை, அப்பாவையும் கூப்பிடு, சேர்த்தே சொல்லிக்கிறேன். அம்மா மீனா, எப்பம்மா வந்த? நல்லா இருக்கியா? சொல்லியிருந்தேன் நான் வரந்துருப்பல்ல கூட்டுறதுக்கு. எப்படி வந்த நீ? வாங்கப்பா, நல்லா இருக்கப்பா. ஆட்டோவில் தான் வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா என்னை வந்தது வராதமே எதுக்கு சித்தி வீட்டுக்கு போனேன்னு கேட்குது. ஏன் இங்கே போயிட்டு வரக்கூடாதா? நான் வந்தோடனே கேள்வி கேட்குது. கேள்விக்கு பதில் சொன்னால் தான் வீட்டுக்குள்ளே விடுமா, எல்லாருன்னா விடாதா? நான் இப்படியே போயிடட்டுமா? அவ கிடக்குறா, ஏதாச்சும் லூசனமா பேசிக்கிட்டே இருப்பா. சித்தி வீட்டுக்கு போகிறதுல என்ன இருக்குது? உன்னைய போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கு உரிமை இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. இருந்தாலும் அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன்ல, சித்தி வீட்டுக்கு எதுக்கு போனோம்னு. நான் ஒரு 50,000 வச்சுருந்தப்பா சேர்த்து. தம்பியும் ஒரு 50,000 போட்டு விட்டேன். எடுத்தாந்து சித்திகிட்ட கொடுத்து செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு தாப்பா போயிட்டு வந்தேன். இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். அடி, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? அப்பட மாதிரியே இருக்கு. அப்படியே சிவா பையன் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா? சம்பாரிச்சு காசை அனுப்புடான்னு சொன்னா அனுப்புறேன்னு சொல்லிட்டு பாதி சேர்த்து வச்சு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானா? என்ன சொன்னாலும் புரியாது. 3 பேர் எப்படி ஒன்று சொன்ன மாதிரி இருக்கே? கொஞ்சமாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது என்ன இருக்கா? இந்த மனுஷனே கொண்டு போய் கொடுத்தாருன்னா இப்போ மறுபடியும் நீ கொண்டு கொடுத்துருக்கிய. யாரை கேட்டு கொடுத்த? கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன வந்து ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பக்கம் நகை வாங்கியிருக்கானா? என்ன கொழுப்படுத்து பையாரியே? 10,000 20,000 கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு அப்படியே கொண்டு கொடுக்குறியா? அவளுக்கு என்ன நகை வாங்குற செலவா இருக்கு? இல்லைல்ல. ஏம்மா, நகை வாங்குற செலவு மட்டும்தான் இருக்கா? சாப்பாடு, மண்டபம், துணிமணி, சட்டு சாமான் எல்லாம் செலவு இல்லையா? இவ கொடுத்ததுல என்ன தப்பு? என்னை மட்டும் அந்த ஏரியா இங்கே பேச முடியாதுல்ல? பேசு, இவள்கிட்ட பேசு. அப்புறம் சிவா வருவேல்ல, அவன்கிட்ட பேசிக்க.
இங்கே பாருமா, அப்பா கொடுக்கும்போது நீ திருப்பி கேட்ட மாதிரி மறுபடியும் திருப்பி கேட்டது மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கவே, அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், உன்னோட பேசவும் மாட்டேன். என்னமோ பண்ணி தொலைங்க. நான் சொல்றது இந்த வீட்டில் யார்தான் கேட்குறா? எல்லாம் நீங்கள் வச்ச சட்டமாக போச்சு. அதனால உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவீங்க. நான் ஒரு மனுஷி இந்த வீட்டில் இருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சாதானே. ஆக்கி கொட்டுறதுக்கு மட்டும்தான் நான் இருக்கேன், வேறு எதுக்கும் இல்லை. உனக்கு என்ன வேணும் சொல்லு, சமைச்சு தரேன். இல்லை, நான் சித்தியை மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றதுக்கு இங்கே போயிடுவேன், எனக்கு செய்ய வேணாம். ஆமாம், 1,00,000 ரூபாய் கொண்டு கொடுத்துருக்கீல்ல. மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே வச்சு தருவா கமகமன். என் கையில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு பிடிக்குது? என்னை ஒரு மனுஷியாவே நினைக்கிறது இல்லை. போங்க, யார் யார் எங்கே போகணுமோ போங்க. நீங்களும் போய் எங்கே சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுக்குங்க. இன்னைக்கு யாருக்கு நான் சாப்பாடு செய்யலை. இப்படி என்ன பண்ண இப்படி இருக்கா? மாறுவான்னு பார்த்தா மாறவே மாட்டேங்கிறா. விடுங்கப்பா, எங்கே போக போகிறாங்க? இவங்க இஷ்டத்துக்கே, இவங்க பேச்சுக்கே, இவங்க போக்குக்கே போனோம்னா வச்சுக்கோங்க, எல்லா விஷயத்திலும் நம்ம அவங்க சொல்கிறதே கேட்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த தடவை உங்கள்ட்ட கேட்காமலே கொடுத்துட்டு வந்து கேட்போம் தான் பார்த்தேன். அன்னைக்கு கமலாக்கா தான் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நடந்ததை சொன்னாங்க. நீங்கள் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் வச்சுட்டீங்கல்ல. எங்கேம்மா சொல்லலாம் தான் நினச்சேன். அப்புறம் என்ன, நீ இந்த நேரத்தில் சங்கடப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி சொல்லலை. ஹாஸ்பிட்டல்லாம் போனியா, செக்கப்லாம் போனியா? இப்போ ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நார்மலாக இருக்குது. வாரீங்களா? சித்தி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, போய் சாப்பிட்டு வந்துடுவோம். எப்போ பார்த்தாலும் அம்மா கையிலே சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமே. போர் அடிச்சது தான் இருந்தாலும் என்னோட தளபதி இன்னைக்கு சாப்பாடு வேறு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் இங்கே வந்துடுறேன். சரிப்பா, நம்ம 2 நேரம் அங்கே போயிடலாம். அம்மா பட்னியாக கிடக்கட்டும், அது கிடக்காது. நம்ம போனோம் தெரிஞ்சுன்னா அது வாட்டுக்கு தனியாக சமைச்சு சாப்பிடும். அதுக்கு தனியாக சமைக்கும்போது மட்டும் நல்லா செய்யும் தெரியுமா? நமக்கு செய்யறது மட்டும் ஒழுங்காகவே செய்யாது. சரி, என்னமோ பண்ணிட்டு போறா, விடு. வா நம்ம போகலாம்.